வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2025 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அக்ஷய திதி. அக்ஷய திதினா மூணாவது திதி. இப்போ திதியே அப்படின்னா வளர்வது அப்படின்னா அதுதான் பிறை. திருதியை அந்த பிறை அப்படி வேணால் வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வளர்ப்பிறையில் வரக்கூடியதான் திருத்தியை. சந்திரனும் உச்சமாக இருந்து சூரியனும் உச்சமாக இருக்கிறது தான் அக்ஷய திருதியை. மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும். அதுதான் சித்திரை மாதம், தமிழ் புத்தாண்டு. ஒரு வருடமும் தமிழுக்கு ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு பெயர் உண்டு. இது விசுவாவசு. இந்த ஆண்டு வரக்கூடிய அக்ஷய திருதியை சந்திரன் உச்சமாக இருக்கிறது. ஸோ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, குலம் உங்களுடைய பரம்பரை, அம்மா வழியில் அப்பா வழியில் உங்களுடைய பரம்பரை. இதெல்லாம் தான் அந்த அக்ஷய திதியை குறிக்கக்கூடிய செய்திகள். இந்த முறை அக்ஷய திதி வர அன்னைக்கு சனி 12th ஹவுஸில், சனி ராகு சுக்கிரன்லாம் 12ஆம் இடத்துல, சூரியன் சந்திரன் உச்சம், செவ்வாய் நீச்சமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், பொதுவாக என்ன பண்ணலாம்? நான் சில ராசிகள் சும்மா ஒரு ஷார்ட்டாக குறிப்பு கொடுத்துட்றேன். மேஷமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நாளில் பர்டிகுலராக கோதுமையிலையும் அரிசியிலையும் செய்கிற ஏதாவது ஒரு உணவு, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, தானம் கொடுங்க. போர் பீப்புளுக்கு தானம் கொடுங்க. அதை அன்றைக்கே தான் எல்லாரும் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. அன்றைக்கி கொடுங்க. அது பல நாட்கள் பயன்படுத்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. தானியமாகவும் தானம் கொடுங்க. கோதுமை அரிசியில் தானியமாக கூட தானம் கொடுங்க. இது முதல்ல மேஷத்துக்கு நான் சொல்கிறது. தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய வசதி உள்ளவங்க தங்கம் வெள்ளி வாங்குங்க. சப்போஸ் அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக சக்தி இல்லை, எளிமையாக ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கெலாம் எண்ணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்த வாங்கிக்கிங்க. அன்றைக்கி ஒரு பொருள் சேர்க்குற மாதிரி, உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு பொருள் சேர்க்குற சின்ன ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க, ஒரு வாலெட் வாங்குறீங்க, என்ன வேணால் வாங்கிக்கிங்க. மேஷமாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி கலர் டார்க் கலர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. எனி லைட் கலர்ஸ் ஓகே. அது ஒயிட்டாக இருக்கலாம், எல்லோ, எனி லைட், ஈவன் ப்ரௌன், ரெட் ஆர் மெரூன், இதெல்லாம் கூட பரவாயில்ல. டார்க்கில் குறிப்பாக பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ வேண்டாம். ஏன்னா மேஷம்க்கு 12th ஹவுஸில் சனி இருக்குது. அக்ஷய திதி அன்னைக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் மேஷத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, சனி 12th ஹவுஸில் இருக்குது. முடிஞ்சளவுக்கு உங்களுடைய பழைய இந்த ஓட்ட உடைச்சல், இரும்பு உடஞ்சி போயிருக்கிறது, ரொம்ப நாளாக நம்ம டிஸ்போஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்த பழசு அப்படியே வச்சுருக்கோம், கிழிஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு, துரு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப வேலை செய்யாத, ஃபங்க்ஷன் ஆகாத இருக்குது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாக் கூட அப்படியே அது ஓடாது, ஆனால் வச்சுருப்பாங்க, ரிப்பேர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விற்கக்கூடாது. மேஷம் இந்த முறை சனி 12th ஹவுஸு. எதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக இல்லையோ அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இது அக்ஷய திதி அன்றைக்கி பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. அக்ஷய திதி அன்றைக்கி நல்ல விஷயத்தை வாங்குங்க, தானியங்களை தானம் கொடுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பிரார்த்தனை செய்யுங்க. ரிஷபராசிக்கு டைம் நல்லா இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. ரிஷபம் இப்போ நேரம் ரொம்ப நல்லா இருக்கிறதால அந்த அக்ஷய திதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் சில்வர்லையாவது சும்மா 1 கிராம் தான் வாங்க முடியும். 1 கிராம் சில்வர் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே இந்தியன் கரன்சிக்கு. ஸோ சில்வராவது 1 கிராம் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கி வச்சுங்க, நல்லாயிருக்கும். என்ன முடியுமோ கோல்ட் ஆர் சில்வர். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும், வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், இல்லை அன்றைக்கி டெலிவரி எடுக்கணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணணும். ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும், வாலெட் வாங்கணும், அன்றைக்கி ஒரு லாக்கர் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் என்ன வேணாலும் அன்றைக்கி பண்ணலாம். நல்லா இருக்குது. ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். அதே மாதிரி ரிஷபத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஒரு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இனிப்பான ஸ்வீட்ஸ். அந்த ஸ்வீட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறது, புரதச்சத்து நிறைந்த ஒரு இனிப்பு, நல்ல பாதாம் பிஸ்தாலாம் போட்டு அந்த இனிப்பை டொனேட் பண்ணுங்கள். புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரிஷபம் நிறைய நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திங்க. அன்றைக்கி உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப கிஃப்ட் கொடுக்கணும், அவங்க லைஃப்பில் நல்லா வரணும், ஒரு கிஃப்ட் கொடுங்க, நல்லா வருவாங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திதி அன்னைக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னா, சூரியன் சந்திரன் 11-12 உச்சமாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் 10th ஹவுஸில் பிளானரி பொசிஷன்லாம் பார்த்தேன். குரு ஆல்ரெடி சந்திரன் மேலே தான் பொசிஷன் எடுத்திருக்கு. ஏன்னா ஏப்ரல் 30. அப்போ மிதுனத்துக்கு என்ன செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். மிதுனம் அடிப்படையிலே ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஹவுஸ். ஸோ மிதுனம் நீங்கள் கொடுப்பது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு செடி கொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதில் பழமோ இல்லை பூவோ, ஒரு பூக்கக்கூடிய ஒரு செடியோ, இல்லை காயின்னு சொல்கிறோம், கனி தான் குறிப்பாக, பழம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு செடியை நீங்கள் இப்போ ஒரு
அந்த மாதிரி ஒரு செடியை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இது வந்து மிதுனத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மிதுனம்க்கு எப்பவுமே அந்த காற்று சம்மந்தப்பட்டதில் தொடர்புடைய ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும்போது அதோடைய பாசிட்டிவிட்டி வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மிதுனம்னாலே வந்து புக்ஸ் அண்ட் பென் நோட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப யாருக்காவது வசதி இல்லை, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, அந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யலாம். இதெல்லாம் வந்து பண்ணும்போது மிதுனம் இன்னும் ஆக்டிவ் ஆகும் அந்த அக்ஷய திதி அன்னைக்கு. அப்புறம் நீங்கள் பர்சனலாக ஏதாவது வாங்கி வச்சுக்கணும், அது வந்து ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். நமக்கு ரொம்ப நல்லதாக என்ன நடக்கும் இந்த டைமில், இந்த வருஷம் வரக்கூடிய இந்த அக்ஷய திதி அன்னைக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நம்ம பர்சனலாக வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த டைம் நான் ரெஃபர் பண்ணுறது ஒரு நல்ல புக் வாங்குங்க. ஒரு பெரிய மேதை அல்லது பெரிய அறிஞர் அல்லது அறிவாற்றல் சிந்தனை மிக்க ஒரு பெரிய எழுத்தாளர் அல்லது ஒரு பெரிய படைப்பாளி இல்லைனா ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய யாராவது ஒருத்தர் இல்லை நல்ல ஒரு புக் உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா வாங்கி வச்சு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறது. இல்லை ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா மிதுனம் எப்போவுமே இந்த பென் அண்ட் புக் வந்து ஒரு லக் உங்களுக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திதி சந்திரன் தான் உச்சம், சூரியன் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பிளானெட்டு ரொம்ப நல்லா இருக்குது. கடகத்துக்கு அஷ்டமஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் உச்சம் 11, 10 எல்லாம் பொசிஷனில் இருக்குது. ஆக்சுவலாக கடகத்துக்கு வந்து இது ஒரு ஜாக்பாட் டைம் தான். எல்லாம் பொசிஷனில் இருக்குது, நல்ல பொசிஷனில் இருக்குது. முடிஞ்சால் அன்றைக்கி நீங்கள் வந்து கடகம் எப்போவுமே வந்து வாட்டர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒருத்தர் கொடுக்கணும். அன்றைக்கி வந்து ஒரு தானம் பண்ணால் நீர் சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சொல்லலாம், இல்லை பால் பாயாசம் சொல்லலாம், நீர் மோர் சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இல்லாத ஏழைகளுக்கு வந்து உதவி செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. தயிராலேயோ இல்லை பாலால் செய்யப்பட்ட ஏதாவது உணவு இருந்தாலும் அன்றைக்கி கொடுங்க. வெண்மையான நிறத்தில் கொண்ட ஒரு உணவை வந்து அன்றைக்கி தானமாக செய்யுங்க. இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் வந்து விதைக்கிற விதை எல்லாமே உங்களுக்கு திரும்ப பல மடங்கு வந்துடும் அன்றைக்கி. நீங்கள் ஏதாவது பர்சனலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சால் ஒரு சின்ன முத்து பேர்ல், அது சில பேர் மாலையாக வாங்கலாம், இயர்ரிங்ஸாக வாங்கலாம், நோஸ் ரிங்காக வாங்கலாம், ஒரு பிரேஸ்லெட்டாக வாங்கலாம். ஜென்ஸாக இருந்தால் ஒரு சின்ன ரிங் வாங்கலாம். பேர்ல் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கு. சில்வர் வந்து வெரி வெரி லக்கி. ஏதாவது ஒரு பொருள் வாய்ப்பு கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து சிம்மத்துக்கு போயிடுறோம். சிம்மம் நம்ம எவ்வளோ தான் இந்த அஷ்டம சனி ரொம்ப டஃப்பாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இருந்தாலும் அக்ஷய திதினா என்னென்னா சூரியன் தான் உச்சம் அடையும். சூரியன் உச்சம் அடைஞ்சு அதுக்கு சந்திரன் சப்போர்ட் பண்ணி இன்னொரு உச்சம். ஸோ சூரிய சந்திரன் உச்சமாக இருக்கிறது தான் அக்ஷய திதி. அப்போ சிம்மத்துக்கு எவ்வளோ பெரிய ரோல்ன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. ஆனால் என்னென்னா சூரியனுக்கு 12th ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க இந்த அக்ஷய திதி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் உச்சமாக இருக்கிற இந்த நாளன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக வெல்லம் போட்ட ஏதாவது ஒரு பாயாசம் மாதிரி செய்கிறீங்களா? இல்லை ஒரு இனிப்பு சக்கரை பொங்கல் இருக்குது, வெல்லம் இருக்கணும். அந்த வெல்லம் நீங்கள் போட்டு அதை வந்து அன்றைக்கி வந்து பிரசாதமாக இல்லை வந்து தானமாக கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான தடைகளை உடைக்கும், மன நிம்மதி ஏற்படுத்தும், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நீங்கள் கொடுக்கறது. ஏதாவது நம்ம வாங்கி வைக்கலான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அக்ஷய தேதிக்கு முன்னாடியே, இப்போ அக்ஷய தேதி வந்து 30th of April வருது, புதன்கிழமை. அதுக்கு முன்னாள்னா 2 நாள் முன்னாடியோ ஒரு நாள் முன்னாடியோ, ஏன்னா சனி 8th ஹவுஸில் இருக்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் வீடு முதல்ல தூய்மையாக இருக்கா, ஏதாவது கரைப்படிஞ்சிருக்கா, அழுக்காக இருக்கா, எங்கேயாவது உடஞ்சிருக்கா, எங்கேயாவது பெயிண்ட் அடிக்காமல் இருக்கா, எங்கேயாவது ரொம்ப டஸ்ட் இருக்கா, அதெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. பழசு, இரும்பு, துரு பிடிச்சது, கிழிந்தது, ரொம்ப நாளாக பயன்படுத்தாத பொருள் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கள். யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. சிம்மம் வந்து இந்த முறை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போக ஆரம்பிக்கும். இதுதான் அது நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணணும். அந்த டே வேறு ஏதாவது வாங்கலாமா நினச்சிங்கன்னா, பொதுவாக சூரியன்னா அது தங்கத்தை குறிக்கிறது. வாய்ப்பு கிடைச்சா வாங்குங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தவறு இல்லை. சூரியன் வந்து எப்பவுமே வந்து ஒளி கொடுக்கக்கூடியது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன லைட்டு, இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்இடி லைட்டுன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விளக்கு இல்லை லைட் அது சம்மந்தப்பட்டதை நீங்கள் அன்றைக்கி ஒரு பொருளாக வாங்கிக்கிங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபார்ச்சூனை கொடுக்கும். முடிஞ்சால் ஏதாவது ஒரு அன்றைக்கி வந்து ஒரு வாட்ச் வாங்குறீங்க, அது வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குது, இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குது, குறிப்பாக டார்க்காக இல்லாமல் இருக்குது, ஒயிட்டில் இருக்குன்னா கூட பரவாயில்ல, ஒரு வாட்ச் நீங்கள் வாங்கலாம். காலத்தை குறிக்கிற ஒரு பொருளை அன்றைக்கி நீங்கள் வாங்கலாம். வால் கிளாக் வாங்கலாம். இது வந்து சிம்மத்துக்கு ஒரு புதுப்பிக்கிற ஒரு நேரமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கன்னி ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த அக்ஷய திதி அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரன் உச்சமாக இருந்தாலும், சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 12, சந்திரன் லார்ட் ஆஃப் 11. அண்டு அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது மற்ற கிரக பார்வையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குரு 9ல், சந்திரன் மேலே. ஸோ கன்னி ஒரு நல்ல டைமில் தான் உங்களுக்கு அதை சந்திக்கிறீங்க.
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தேவையான வீட்டுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2 கூடியவனாக இருப்பார், அவர் உச்சமாக இருப்பார். ஸோ 2 அப்படிங்கிறது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், இல்லை ஃபேமிலி நீட்ஸ்ன்னு சொல்கிறோம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அதேமாதிரி நீங்கள் தானமாக கொடுக்கணும் ஏதாவது நினச்சிங்கன்னா, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சிஷன் அண்ட் இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக எது செஞ்சால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், தானியங்களை தானம் செய்வது நல்லது. அதுலேயும் சிறு தானியங்களை தானம் செய்தால் நல்லது. உங்களுக்கு அந்த தானியங்கள் வந்து ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவியாக கொடுங்க. அது நிறைய நல்ல பலனை கொண்டு வந்துடும். துலாம் வந்து இந்த முறை வந்து அக்ஷய தீதி வந்து 7-8 வந்து சூரியன் சந்திரனை சந்திக்க போகிறீங்க. 7 சூரியன் உச்சம், 8 சந்திரன் உச்சம். சந்திரன் உங்களுக்கு 10 கூடியவன், சூரியன் உங்களுக்கு 11 கூடியவன். ஸோ தசம கேந்திரம் ப்ளஸ் லாபாதிபதி, அந்த மாதிரி கிரகங்கள் வந்து வலிமை அடையக்கூடிய காலம். உங்களுக்கு ஆல்ரெடி சுக்கிரன் வந்து வலிமையான இடத்துல இருக்கார். ஸோ என்ன பண்ணலாம்? துலாமை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சால் உங்களுக்கு எடைக்கெடை துலாபாரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எடைக்கெடை வந்து நீங்கள் வந்து இனிப்புகளை வந்து தானம் கொடுக்கலாம். அவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுக்கலாம். தானமாக கொடுக்கறது, வாங்கிறது வந்து நீங்கள் நிறைய பொருள் வாங்கலாம். இன்றைக்கி துலாம்னா சுக்கிரனுடைய ராசி அது. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேணுமா வாங்கிக்கலாம், ஹேண்ட்பேக் வேணுமா வாங்கிக்கலாம், ஒரு வாலெட் வேணுமா வாங்கலாம், அன்றைக்கி ஒரு லாக்கர் வேணுமா வாங்கலாம், கோல்டு சில்வர் என்ன வேணால் வாங்கலாம். சுபமாக உங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக. இது துலாம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து விருச்சிகத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு சோகமாக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சோக கதைகளை சொல்லணும்னா விருச்சிக நிறைய சொல்வீங்க. பட் ஆனால் இந்த அக்ஷய தீதியை எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்தி நம்ம யோசிப்போம். உங்களுக்கு ஆக்சுவலாக சூரியன் சந்திரன் வந்து யோக கிரகங்களாக வந்துடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 9 and 10, 9னா உங்களுக்கு வந்து பாக்கியம், 10னா உங்களுக்கு தொழில், அதுதான் தர்ம கர்மாதி யோகம். 2 பேரும் உச்சமடையக்கூடிய இந்த நாளன்று தட்டிய தண்ணிக்கு விருச்சிகம் எதையாவது பயன்படுத்திக்குங்க. யூஸ் த டே. ஏன்னா சந்திரன் நேராக உங்களுக்கு உச்சத்தில் இருப்பார், குரு பார்வையில், ப்ளஸ் குரு சந்திரன் கூட்டணியில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னா, ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணலாம். அக்ஷய தீதிக்கு ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பற்றியோ, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப், இல்லைனா ஒரு சின்ன ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அன்றைக்கி பண்ணலாம். நல்லா வரும் அது உங்களுக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் சந்திரன் வந்து உங்களுக்கு 9 மற்றும் 10 டிஃபால்ட்டாகவே தர்ம கர்மாதி யோகமே வந்து கொடுப்பது, பிறருக்கு உதவி செய்வது. ஸோ ஏதாவது தானத்தை பற்றி யோசிங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கறத பற்றி யோசிங்க. பல காலங்களுக்கு பயன்படக்கூடியதாக கொடுங்க. இப்போ நிறைய ஒரு மளிகை பொருளை மொத்தமாக கொடுத்துட்றீங்க, மூட்டையாக அரிசி கொடுக்குறீங்க, கோதுமை தரீங்க, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது பல நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது கொடுங்க. அது நல்ல விளைவுகள் ஏற்படுத்தும். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க, நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் பர்சனலாக ஏதாவது வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறீங்க. குருவுடைய பார்வையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சுபமான ஒரு ரொம்ப பொக்கிஷமானதுன்னு சொல்கிறியா, ஏதாவது ஒரு பூஜை அறையில் வைக்கிறோம், ஏதாவது ஒரு பொக்கிஷமானதை வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சுங்க, நல்லாயிருக்கும். தங்கம், வெள்ளி, எனிதிங், உங்களுக்கு என்ன சக்தியோ என்ன வசதியோ அது செய்யுங்க. அடுத்து வந்து நான் தனுசுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். தனுஷே வந்து காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி. இந்த பக்தி ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு தான் தனுசு ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி. அக்ஷய திதி உங்களுக்கு 8 கூடிய சந்திரன் உச்சம், 9 கூடிய சூரியன் உச்சம். அப்படி தான் நான் கால்குலேஷன் கொடுக்குறேன். குரு வந்து 6ஆம் இடத்துல சந்திரன் மேலே பொசிஷனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? தனுசு எப்போவுமே வந்து ஒரு இறை வழிபாடோடு ஒன்று தொடங்கினா சக்ஸஸ். ஏன்னா அது உபய ராசி, குருவுடைய ராசி, 9வது ராசி. ஸோ தனுசு வந்து ஒரு பக்தியோட, ஒரு பிரார்த்தனையோடு ஒன்று செலுத்தி ஒன்று துவங்கினா நல்லது. முதல்ல நீங்கள் வந்து முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் டேயில் வந்து தனுசு எப்போவுமே நீங்கள் வந்து பிறருக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலாக, இப்போ சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சின்னதாக ஒரு சாமி ஃபோட்டோ கொடுப்பாங்க, இல்லை பூஜை அறையில் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது வந்து கொடுப்பது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் நீங்களும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி சூரியனுக்கு மெயினாக வந்து கோல்டு எடுத்துக்கலாம், சந்திரனுக்கு வந்து சில்வர். பட் அவ்வளோ வசதி இல்லாதவங்க கூட குரு என்றாலே வந்து என்னென்னா கல்வி, அறிவு, ஒரு முன்னேற்றம், ஒரு சிந்தனை தெளிவு, இது சம்மந்தப்பட்டது. ஸோ நல்ல ஒரு புக் ஷெல்ஃப் வாங்குறீங்க, இல்லை ஒரு புக் வாங்குறீங்க, அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆக்டிவேஷன் தான் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி குரு ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து நான் பார்க்குறது மகரம் அப்படிங்கிறதே வந்து சனியுடைய ராசி. காலச்சக்கரத்துக்கு 10 நம்ம உடல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த முட்டி பகுதிக்கு வந்துடும். மகர ராசியை சேர்ந்தவங்க அக்ஷய திதி அவருக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் அதெல்லாம் 7 and 8 வந்துடும். 7 கூடிய சந்திரன், 8 கூடிய சூரியன் உச்சம். அன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காரியம் செய்கிறது, ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஆக்சுவலாக அன்றைக்கி உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. ஸோ அதை நீங்கள் செய்ய வேண்டாம்.
என்ன செய்யலாம் மகரம் அப்படின்னா, சின்சியரான ப்ரேயர்ஸ் பண்ணலாம். அதுலேயும் வந்து உடலை வருத்தி கொண்டு சில பேர்லாம் நீல் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி மகரம் வந்து இந்த அக்ஷய திதி அன்னைக்கு வந்து கொடுப்பதை குணமாக நீங்கள் வந்து வளர்த்து கொள்ளலாம். ஏன்னா 7, 8ங்கிறது உங்களுடைய கர்மா கஷ்டத்தான் தொலைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கலாம். அதில் மகரம் பர்டிகுலராக வந்து தனக்கு பயன்படாத பொருள்கள், அதே மாதிரி வந்து பிறருக்கு என்னெல்லாம் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தும் மகரத்தை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து கும்பம். கும்பம் வந்து இன்னும் அந்த சனியுடைய ராசிகளை ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் டாமினேட்டிங் ராசி. 12 ராசிஸ்லேயே கும்பமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டாமினேஷன் இருக்குது. அது வந்து அந்த ராசியோட தன்மை அப்படி. காற்று ராசி ப்ளஸ் சனியுடைய ராசி. அண்ட் அந்த ராசியில் வந்து விசேஷ நட்சத்திரங்கள்லாம் உண்டு. அதனால் கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த அக்ஷய திதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜென்ம சனி விலகி இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து 6 கூடிய சந்திரன் 7 கூடிய சூரியன் வந்து உச்சமாக இருக்கும் அன்றைக்கி பர்டிகுலராக. சுக்கிரனும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பிளானட் தான், அது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஏதாவது நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணலாமா? இல்லை ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பிளான் போடலாமா? இல்லை கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டாக? இதெல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. பட் கும்பம் வந்து என்ன விஷயம் ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டிங் ரோலை வந்து இது ப்ளே பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது யாரையாவது முன்னேற்றணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் லக்கை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அன்றைக்கி பர்டிகுலர் டேயில். ஸோ அது உங்களுக்கு ஆதாயமான டேன்னு சொல்கிறதுக்குள்ள உங்களை சார்ந்தவங்களுக்கு ஆதாயமான டே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து கும்பம் வந்து நான் சொன்ன மாதிரி காற்று ராசியில் பிறக்கக்கூடிய ராசி இது. ஸோ அந்த பர்டிகுலர் அக்ஷய தீதி அன்னைக்கு கொடுப்பது அப்படின்னு உங்களுக்கு வந்து மனசு வருது, அது மனதார செய்ய போகிறீங்க, அது ஒரு உதவியாக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கணக்கு பார்க்காம அன்றைக்கி உங்களால் என்ன முடியுமோ முழு மனதோடு நீங்கள் வந்து தானம் கொடுங்க. அது உணவாக கொடுங்க, அது துணியாக கொடுங்க, அது என்ன முடியுமோ உங்களால் அதை கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். பல விதத்தில் அது ஆதாயத்தை கொண்டு வந்துடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு மீன ராசி. மீனம் வந்து தான் இப்போ வந்து 7 சனியில் ஒரு மாதிரி ஒரு கிடுக்கு பிடிச்சி சனி பகவான் போட்டு தலையிலே உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அக்ஷய தீதியில் உங்களுக்கு ஒரு கிரகமான சந்திரன் 5 கூடியனாகவும் சூரியன் 6 கூடியனாகவும் உச்சம் அடையக்கூடியது. சனி ஜென்மத்திலே இருக்குது. அப்படி இப்படி நகர விடாமல் ஒரு ப்ரெஷர் வச்சுக்கிட்டே இருக்கும். பட் இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஒரு பாசிட்டிவான டே எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஏன்னா திருதியை வருது, அந்த வருஷத்தில் ஒரு நாள், இந்த தமிழ் வருஷத்துக்கு ஒரு திருதியை வருது. எப்படி அதை பயன்படுத்தலாம்? மீனம் குருவுடைய ஆதிக்கத்தில் சந்திரன் குரு சேர்ந்து இருக்கிற ஒரு நாள். இந்த நாளில் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால முதல்ல வணங்குதலை நீங்கள் வந்து அந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணீங்க. வணங்குதல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இறை வழிபாடாவோ இல்லை குரு நமஸ்காரம் அந்த மாதிரி ஏதாவது வணங்குதலை வந்து மேற்கொள்ளுங்கள். அது நல்ல பிளெஸிங் கிடைக்கும். உங்கள் தலையில் யாராவது கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணோன்னா மீனத்துக்கு இந்த முறை இருக்கக்கூடிய இந்த சனியோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு டேக் மோர் பிளெஸிங்ஸ். அது வந்து தாக்கத்தை குறைக்கும். அதுதான் முதல் ரெமெடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அன்றைக்கி பர்டிகுலராக. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பெரியவங்க உங்களை விட வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு வித்தையிலையோ ஒரு எழுத்துலையோ ஒரு வயதுலையோ ஒரு அறிவிலையோ ஒரு ஆற்றல்லையோ எதுலையோ வந்து பெரியவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து அன்பளிப்பாக ஒன்று கொடுத்து பிளெஸிங் வாங்கிக்க பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸாக நீ கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பர்சனலாக உங்களுக்கு வாங்குறது தான் அந்த டேவை அவாய்ட் பண்ணிங்க. அது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட பிளெஸிங் வாங்குறது தான் நல்லாயிருக்கு. அந்த மாதிரி இதை பயன்படுத்திங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் நான் ஒரு சிம்பிளாக தான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அக்ஷய தீதி டேட் வந்து நான் கிளியராக சொல்லிட்டேன். 30th of April 2025 புதன்கிழமை வருது. அண்டு இது காலையா மாலைனா ஃபுல் டே அது இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும். ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அண்டு இது வந்து www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. இதோட சர்வீஸ் என்ன தேவையோ சரியாக அதை பயன்படுத்திங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.